அம்பாறை மாவட்ட உறவுகளின் இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பதற்காக தோள் கொடுப்பதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முதலாவது அம்பாறை மாவட்ட எழுச்சி மாநாட்டிற்கு வருகின்ற கிழக்கின் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் என்றும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்ற கிழக்கின் தலைவருமான கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையும் எமது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஒழுங்கான கட்டமைப்பு அர்ப்பணிப்பான போராளிகளை ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்பதில் எமது கிழக்கின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் என்று மிக உறுதியாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது அம்பாறை மாவட்டத்திற்கு ஏன் வர வேண்டும்? 2008 ஆரம்பிக்கப்பட்ட போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளப்பெரிய பணிகளையாற்றி தமிழர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டாலும் களத்தில் நின்று போராடுவதற்கு அரசியல் போராளிகளை உருவாக்கிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இன்று அம்பாறை மாவட்டத்திற்கு காலடி படைத்திருக்கிறது. கடந்த 2018 உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு அம்பாறை மாவட்ட மக்களின் தமிழ் பிரதிநிதித்துவம் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வேட்பாளர்களை களமிறக்காமல் ஒதுக்கியிருந்தது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி எந்த வேட்பாளரையும் தான் ஒதுக்கியிருந்தது. நமது அரசியல் பாதையில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர்கள் இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வேட்பாளர்களை களமிறக்கினால் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் அடிபட்டுவிடும், சிதறடிக்கப்படும் என்பதற்காக தமிழரின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். ஆனால் நமது தொப்புள் கொடி உறவுகள் எடுப்பார் கைப்பிள்ளையாக வருபவன் போவன் நாம் குட்டிக் கொண்டு செல்ல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நிதி நிர்வாகம் பறிக்கப்படுகின்ற போது, நாளாந்தம் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது, இன்று மரணம் வந்தாலும் பரவாயில்லை, நாளை வந்தாலும் பரவாயில்லை, சமூகத்திற்காக தமிழருக்காக தனது உயிர்களை ஆகுதியாக்கக்கூடிய தலைவனின் வழிநடத்தலில் வந்த அம்பாறை மாவட்டத்தில் நாளாந்தம் அடிப்படை அரசியல் உரிமைகளுக்காக, அடிப்படை பிரச்சனைகளுக்காக மாற்று சமூகத்திடம் மண்டியிட வேண்டிய சூழல் நமது தொப்பு கொடி உறவுகளுக்கு ஏற்படுகின்ற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க, கைகட்டி வாழ்வுத்தி மௌனிகளாக இருக்க மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒருபோதும் தயாராக இல்லை. சரியான காரணம், அம்பாறை மாவட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வைப்பதற்கு, அம்பாறை மாவட்டத்திலிருந்து தலைவர்களை உருவாக்குவதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி களமிறங்கி இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் சமூக கட்டமைப்பு தமிழர்கள் மத்தியில் மிக சிறந்ததாக 197 ஆலயங்கள், ஆலய உற்சவங்கள், ஒன்று கூடல்கள், தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்துவதற்கான குரல்கள், பல அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட தமிழர்களை பாதுகாப்பதற்காக தாங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்களையும் தங்கள் துறை சார்ந்தவர்களிடம் கொடுக்கின்ற உத்வேகம், புலம்பெயர்ந்திருக்கின்ற அம்பாறை மாவட்ட தமிழர்களின் இவை அம்பாறை மாவட்டத்தின் படிப்படியாக தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்துவதற்கு சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் வரவு தேவை 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 என்பதை உணர்த்திக் கொண்டே வந்தது. ஒரு சமூகத்தை வலுவாக்க வேண்டுமாக இருந்தால் வைத்தியத்துறையால், ஆசிரியர் துறையால், பொறியியல் துறையால், அரச நிர்வாகத்துறையால் மாற்ற முடியும் என்றால் இல்லை. சமூகத்தின் அடிப்படை கட்டுமானத்தை மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மாற்றத்திற்கும் அரசியல் அதிகாரம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை அம்பாறை மாவட்ட மக்கள் நன்கு உணர்ந்திருப்பார். அம்பாறை மாவட்ட தமிழர்கள் நன்கு உணர்ந்திருப்பார். கிழக்கு மாகாண தலைநகர் கேட்க தொடங்கிவிட்டால், கிழக்கு மாகாணத்திலிருந்து தமிழரின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கினால் மேட்டுக்குடி அரசியல் தலைவர்கள் ஒழுங்க வேண்டும் என்பதற்கு கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் இந்த 14 வருடங்களில் பாடம் கற்பித்திருக்கிறார். கலாச்சார பின்னணியில் இருக்கிற வீரமலை, இந்த வீரமலை என்று போல் அடித்து துரத்தப்பட்டு 41 கிராமங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பொறுக்க முடியாது என்று வளைவுத்துறை கட்ட முடியாது. கல்முனை தலைமையேற்கப்பட்டது, தலைமையேற்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். கல்முனை பிரதேச செயலகம் செயலகமாக செயற்படுவதற்கு விடாமல் அரசு நிர்வாகம், அரச பயங்கரவாதம், அரசியல் அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து அந்த கல்முனை பிரதேச சபையினை ஒழுங்காக செயற்படுத்த முடியாமல் முடக்குகின்ற அளவிற்கு மாற்று அரசியல் தலைமையிடம் அரசியல் எமது அரசியல் தலைமைகளின்
போக்கு நமது அரசியல் தலைமைகளை அவருக்கு தான் நம்பிக்கை. எமது மக்கள் எப்பொழுதும் நாங்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, வாக்களித்து வருவார்கள் என்கின்ற மிக மோசமான மேட்டுக்குடி அரசியல் சித்தாந்த கோட்பாடு நமது தமிழர்களை தொடர்ந்து அம்பாறை தமிழரை அடிமையாக்கி இருக்கிறது. போராட்டத்தின் பால் அதிக உயிர்களை காவு கொடுத்துவிட்டு உடைமைகளை இழந்துவிட்டு நமது சமூகத்தின் அடுத்த கட்ட கல்விகளை கலாச்சார பொருளாதார அனைத்து இடத்திலும் தமிழர்கள் என்று வித்தியாசங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் பொது வேட்பாளராக யாரை ஏமாற்றப் போகிறீர்கள்? அடுப்பி கூரைப்படுத்துகிறது. அடுத்த வழி சாப்பாட்டுக்காக அடுத்த கட்ட உரிமைக்காக போராடுகின்ற அம்பாறை மாவட்ட தமிழர்களை மீண்டும் பலிக்கலாக மாற்றப் போகிறீர்களா? கிழக்கு மாகாண தமிழர்களை மாற்றி அரசியல் தலைவர்களிடம் மட்டியிட வைக்கப் போகிறீர்களா? தீர்மானம் உங்களது கையில். இன்று நல்லதொரு நாள். நாளை ஆடி அமாவாசை தீர்த்தம், திருக்கோயில் மாமாங்கம், புகழ்பெற்ற தலங்களில் தீர்த்த உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் தான் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரன் அவர்கள் அம்பாறை மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காக அம்பாறை மாவட்ட மக்களின் நிலத்தினை, நிர்வாகத்தினை, பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவரின் பின்னால் அணிதிரள வேண்டும். நாங்கள் ஏனைய கட்சிகளை அழைப்பு விடுக்கின்றோம். விட்டுக் கொடுப்பிற்கு உதாரண தமிழ் மக்கள் விடுதலை கட்சி, அர்ப்பணிப்பு உதாரண தமிழ் மக்கள் விடுதலை கட்சி. கடந்த ஒவ்வொரு தேர்தலில் நாங்கள் விட்டுக் கொடுத்தோம். அம்பாறை திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் அரசியல் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த ஊடக நண்பர்கள் இருக்கின்றார்கள், நீ வெளியில் கொண்டு செல்லுங்கள். ஏனைய கட்சிகளுக்கு சொல்வதை சொல்வதா இருந்தால் இங்கு இருக்கின்ற யாராவது வெளியில் கட்டுக்கொண்டு யாராவது போய் சொல்லுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அம்பாறை மாவட்டத்தில் களமிறங்கும். அம்பாறை மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால், கிழக்கு மாகாண தமிழர்கள் மீது பாசம் இருந்தால், கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களை இரண்டாம் பிரதியாக, மூன்றாம் பிரதியாக தள்ளக்கூடாது என்கின்ற பரம்பரை கிழக்கு தமிழர்கள் மீது பாசம் இருந்தால், உங்களது பரம்பரை இங்கு வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் வாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், ஏனைய அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மக்கள் விடுதலை கட்சி ஒரே ஒரு தலைவர், கிழக்கின் தலைவர் சிவனேஸ்வரி சந்திரன் பின்னால் வாருங்கள். ஒரே அணியில் ஒன்று சேர்வோம். கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழன் ஆண்டான் என்ற வரலாறு இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்ற வரலாறு எழுதப்படட்டும். சுற்றீர்களை வைத்துக் கொண்டு தமிழரை பாதுகாக்க முடியாது. எம்பி என்கின்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற மாகாண சபை உறுப்பினர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அம்பாறை தமிழரை பாதுகாக்க முடியாது. மட்டக்களப்பு தமிழரை பாதுகாக்க முடியாது. திருவண்ணாமலை தமிழரை பாதுகாக்க முடியாது. கிழக்கின் தலைவர்களை பாதுகாக்க முடியாது. அது பிள்ளையார் என்கிற ஒரு நாமத்தை வைத்துக் கொண்டு மாத்திரம் பாதுகாக்க முடியுமே தவிர எதுவும் இல்லை. பிள்ளையாரின் காலத்தில், பிள்ளையாரின் காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி போராளிகளின் காலத்தில் கிழக்கு மாநிலத்தில் தமிழரை இருப்பை பலப்படுத்தவில்லையாக இருந்தால் எப்போது பலப்படுத்த முடியாது. இது எழுச்சி மாநாடு. இங்கிருந்து எழுப்புகின்ற குரல் கிழக்கு மாநிலத்தில் மாத்திரமல்ல, வடக்கு மாநிலத்தில் மாத்திரமல்ல, சர்வதேசத்தின் கால்கள் கொடுக்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் பிள்ளையார் வந்துவிட்டார். அம்பாறை மாவட்ட தமிழரை ஏமாற்ற முடியாது. அம்பாறை மாவட்டத்தில் தமிழரை காணியை பறிக்க முடியாது. அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பெண்களின் தமிழச்சிகளில் இப்படி பொல்லி பறிக்க முடியாது. காலனிவு கடைகள் வைத்தால் யாரோ வந்து எழுப்புகிறார். இவ்வாறுதான் நீ செய்ய முடியாது. தமிழ் மக்கள் விடுதலை கட்சி வந்துவிட்டது. தமிழ் விடுதலை கட்சி போராளிகள் அம்பாறை மாவட்டத்தில் ஒவ்வொரு தமிழர்கள் வாழ்கின்ற கிராமங்களிலும் கிராமிய குழுக்கள் உட்பட்டு விட்டார்கள். யாரும் மக்களை ஏமாற்ற முடியாது என்கின்ற அந்த எழுச்சி குரல் இன்றிலிருந்து ஒழிக்க தொடங்க வேண்டும். இங்கிருந்து தலைமை உருவாக்கப்பட வேண்டும். இங்கு உருவாக வேண்டும். உருவாக்கும் ஒவ்வொரு தலைமையும் தமிழரின் இதய துடிப்பாக தமிழரை பாதுகாப்பாக அமைய வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அம்பாறை மாவட்ட தமிழர்களே, ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு வலுவான சமூக கட்டமைப்பாக மாற்று அரசியல் தலைமைகளும் எதிர்கால தலைமுறையும் எங்களை கேலி செய்யாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்களின் இரண்டு பாதை மிக மோசமாக இருந்தது. அது அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூறப்பட்டது. ஒன்று அரசியல் பாதை, இரண்டாவது செல்கின்ற பாதை. நாங்கள் நடந்து செல்கின்ற பாதைகள் எல்லாம் அம்பாறை மாவட்டத்தில் சென்றால் தமிழர்களின் பிரதேசங்களில் பள்ளமும் படுகொலியுமாக இரவு நேரத்தில் வீதிகளால் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் கையடக்க தொலைபேசியில் மின்விளக்கை ஒளிர வைக்க வேண்டும். பாம்பு கடித்தால் மரணமாகும் வரை வைத்திய சேவையை பெற்றுக் கொள்வதற்காக கடவுளை என்று வாகனத்தில் செல்ல வேண்டும். நாட்டின் வழியில் கண்டா வீதிக்கு சென்றோம். அந்த வீதியில் 2 பிரசவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வாகனத்தில் வருகின்ற போது அங்கே இவ்வாறுதான் தமிழர்களை வழிபடுத்தி உங்களிடம் வாக்கு பெற்ற அரசியல் தலைமைகள்
உங்களுக்கு செய்த சேவை உச்சக்கர வண்டியில் பவர் கிடைக்க வேண்டும், வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முதல் பாம்பு கடித்தவர் மரணமாக வேண்டும், ஒரு துறைசார் அதிகாரிகளும் ஊருக்குள் வர முடியாமல் பாதைகள் பள்ளப்படும்படியாக இருக்கிறது. இந்த பாதைகளை காட்டியிருந்தார்கள். இந்த பாதையினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூரணத்துவமாக கௌரவ தலைவர் சுவேஸ்வரி சந்திரநாதன் அவர்கள் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சை பெற்ற வேளையில் முடித்து காட்டியது. இரண்டாவது, அரசியல் பாதை மிக மோசமாக தமிழர்களை மக்களாக நினைத்து அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கின்ற தலையாட்டி பொம்மைகளாக எடுத்து அரசியல் சித்தாந்த கருத்துக்களை விதைத்து அம்பாறை மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தலைமைகள் உருவாக்கக்கூடாது, உருவாக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைமைகள் செய்த மிக மோசமான நிலைமை அரசியல் மிக மோசமான பாதையை காட்டியது. அவை இரண்டு பாதைகளையும் சரி செய்வதற்கு தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கௌரவ தலைவர் ஸ்ரீ சந்திரநாதனுடைய தலைமையில் இங்கே காவலங்கியிருக்கிறது. அம்பாறை மாவட்ட மக்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், தவறு ஆயுதத்தால் கேட்டுருக்காங்க, எல்லாத்துக்கும் குனிஞ்சிட்டே போகாதீங்க. மேலான பறக்கிற கழுகு அல்லது ஆளா பாம்பை கொண்டு போடுதா, பள்ளியை கொண்டு போடுதா, தங்க கட்டிய போடுதாண்டு மேலையும் மண்ணாண்டு பார்த்து இவர் சொன்னாலும் அதை கேட்டு வாக்களிக்கின்ற சமூகமாக இருப்பதன் காரணமாகத்தான் நம்மளோட தொடர்ந்தும் படுபாதாளத்தில் இருக்கின்றார். ஒரு வழி பாதையை ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இருவழி பாதையாக மாற்றுவார் அரசு. அவை அரசியல் அதிகாரம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் அதிகாரம் இருக்கின்றதோ இல்லையோ, நாடாளுமன்ற உறுப்பினராக, மாகாண சபை உறுப்பினராக, உள்ளூராட்சி மன்ற தவிசாளராக நாங்கள், அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தெரிவு செய்யப்படுகின்றதோ இல்லையோ, எங்கெல்லாம் தமிழர்கள் கிழக்கு மாநிலத்தில் ஒடுக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போராளிகள் களத்தில் நிற்பார்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி போராளிகள் உங்களை கரை சேர்ப்பார்கள். தாங்கள் ஆகுதியாகினாலும் நமது மக்களை தொடர்ந்தும் கரை சேர்ப்பார்கள். படகின் தலைவர், படகின் மாலுமி, படகின் மீனானவர்கள் மிக திறமானவர். ஒரு கப்பல் குடை சாயும் போது அல்லது உடையும் போது, மூழ்கடிக்கப்படும் போது படகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து விட்டு முடியுமானால் தலைவர் தப்பிக்கொள்ள வேண்டும், முடியாவிட்டால் அந்த படகுடன் மூழ்கி இறக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தை வழி